السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அருமையான மாணவ மாணவிய செல்வங்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த திருவண்ணாமலை வானக்கொட்டா மஹபூப் மஸ்ஜித் மஹல்லாவாசிகள் சார்பாக மஹபூபே சுபஹானி சீரத் கமிட்டியின் மூலம் நடைபெறக்கூடிய இந்த 12 நாள் தொடர் சொற்பொழிவு நாட்களின் முதல் நாளாகிய இன்றைய தினம் அண்ணல் நபிகளின் அருமை தோழர்களின் நபி அன்பு என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமையும். அருமையான பெருமக்களே, இந்த 12 நாள் சொற்பொழிவில் முதல் 6 நாட்கள், முதல் 7 நாட்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தும், மீதி 5 நாட்கள் மஹபூபே சுபஹானி குதுபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்தும் வழமையாக இந்த இடத்திலே இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபிகள் இருந்தது போன்று, தோழர்கள் இருந்தது போன்று பிற நபிமார்களுக்கும் தோழர்கள் இருந்தார்கள். பிற நபிமார்களில் இருந்து நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வித்தியாசப்பட்டு மிக மேன்மையான நிலையை அடைந்துள்ளார்களோ அதுபோன்று பிற சஹாபாக்களை விட, பிற நபிமார்களுக்கு இருந்த தோழர்களை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்கள் மிகுந்த வித்தியாசத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள். இது போலத்தான் உம்மத்தும். அந்த வகையிலே இன்றைய தினம் அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து எவ்வளவு பெரிய பிரியத்தை வைத்திருந்தார்கள் என்பது பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் இந்த இடத்தில் சொல்ல இருக்கிறோம். முதல் செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மக்கத்தல் முக்கர்ரமாவிலிருந்து மதீனத்துல் முஷர்ரஃபாவிற்கு அவங்க வந்துட்டாங்க, ஹிஜ்ரத்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்படி மதீனா ஷரீஃபிலே இருக்கும் பொழுது பல யுத்தங்கள் நடைபெறுகிறது குறைஷிகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில். 7 ஆண்டுகள் கடந்து
மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து 7 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு மக்காவிற்கு செல்ல வேண்டும், மக்காவை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய படையை திரட்டி செல்கிறார்கள். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் இருந்தாங்க. அப்படி 13 ஆண்டு காலங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன் மட்டுமே சிலை வணக்கங்கள் கூடாது என்ற இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றவர்களினுடைய எண்ணிக்கை என்பது 500க்கும் சற்று குறைவானது. அவ்வளோதான், 500க்கும் கம்மியாக தான் இருந்தது 13 வருஷத்தில். இப்போ 7 வருஷம் மதீனாவிற்கு வந்து 7 வருஷம் ஆகியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபிகளை அழைத்து கொண்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிறாங்க. எத்தனை சஹாபிகள் இருந்தாங்க தெரியுமா? 10,000 சஹாபிகள் இருந்தாங்க. அது அல்லாமல் அங்கே வர முடியாத சஹாபிகள், பெண்கள், குழந்தைகள் என்று, நோயாளிகள் என்று அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. ஆக 10,000 சஹாபிகளை அழைத்து கொண்டு மக்காவுக்கு போகிறாங்க. மதீனாவிலிருந்து ஏறக்குறைய 400 கிலோமீட்டர் இருக்கிறது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையிலே. இவ்வளவு தூரத்தை, இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய ஒரு சேனை படை கடந்து செல்கிறது என்று சொன்னால் இந்த தகவல் என்பது மக்காவுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஒரு ஆள் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு வைங்க, மறைஞ்சு போயிடலாம். 2 பேர் போகிறாங்க, மறைஞ்சு போயிடலாம். மேக்சிமம் 10 பேர் போகிறாங்கன்னு வைங்களேன், அதுவே கஷ்டம்தான். மறைஞ்சு போகிறாங்கன்னு வைங்க. 1000 பேர் ஒரே மாதிரி போகும்போது மறைஞ்சு போக முடியுமா? 1000 பேர் இங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு போகிறோம், நாங்கள் மறைஞ்சு போயிடுவோம், முடியுமா? அது யாருடைய கண்ணையும் படாமல் போக முடியுமா? இப்போ 10,000 பேர் இருக்கிறாங்க. 10,000 பேரினுடைய கண்ணிலும் 10,000 பேரும் யாருடைய கண்ணிலும் படாமல் போக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமா இல்லையா? அதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த 10,000 பேரும் மதீனா ஷரீஃபிலிருந்து புறப்பட்டு மக்காவை நோக்கி வர்றாங்க. ஆனால் வர்றதுக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படை யாருடைய கண்ணிலும் படக்கூடாதுன்னு துஆவும் செஞ்சிட்டாங்க. இப்போ 400 கிலோமீட்டர் தூரம் 10,000 பேர் கொண்ட படை கடந்து செல்கிறது என்றால் அது மிக எளிதிலே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிய வரல பாருங்க, பெரிய ஆச்சரியம் இல்லையா? அதுவே பெரிய முஅஜிஸத். அப்படி அவர்கள் அந்த இடத்தை எல்லாம் கடந்து சென்று மக்காவை நெருங்கிட்டாங்க. மக்காவை நெருங்குற வரைக்கும் யாருக்குமே, மக்காவில் உள்ள யாருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு படை வருகிறது என்பது தெரியாது, யாருக்குமே தெரியாது. இது எதற்காக என்று சொன்னால், தெரிந்தால் என்ன செய்வாங்க? எதிர்த்து போராடுவதற்கு அவங்க தயாராகிடுவாங்க. அவங்க ஆட்களை தயார்படுத்துவாங்க. 10,000 பேரை எதுக்குறாருன்னா அவங்களும் ஒரு 10,000 பேர் இருக்கணுமா இல்லையா? அல்லது அதை விட அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அல்லது ஏறக்குறைய சற்று 8,000 பேர் 9,000 பேராது வேணும் வீரர்கள். இவங்க வர்றாங்கன்னு தெரிந்தால் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருவதற்கு எப்படி ஒரு 10 நாள் ஆகிடும். ஏன்னா ஒரு பெரிய படையை திரட்டிட்டு ஆக குறைஞ்சது ஒரு 10 நாள் ஆகும். ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் கடந்தாலும் கூட 10 நாளைக்கு 400 கிலோமீட்டர் ஆக 10 நாளோ அல்லது அதை விட அதிகமானோ நாட்களோ ஆகிவிடலாம். எனவே இந்த தகவல் நேரத்தோடைய அவங்களுக்கு, மக்காவாசிகளுக்கு கிடைச்சா அவங்க ஒரு பெரிய படையை தயார் பண்ணி வச்சிருவாங்க. தயார் பண்ணி வைத்தால் என்ன நடக்கும்? சண்டை நடக்கும், யுத்தம் நடக்கும். புனிதமான மண்ணாக இருக்கக்கூடிய மக்காவிலே இரத்த ஆறு ஓடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினாங்க, மக்காவில் இரத்தம் சிந்தக்கூடாது.
இரத்தம் சிந்தாமல் மக்காவை கைப்பற்ற வேண்டும். இதான் அவங்களுடைய பிளான், திட்டம். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். செல்லும் வரை மக்காவுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நீங்கள் மக்காவை இன்னைக்கு போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், மக்காவை சுற்றி நிறைய மலைகள் இருக்கிறது, மவுண்டைன்ஸ். மக்காவுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் பத்ஹா. பத்ஹான்னா மலை சூழ்ந்த பள்ளத்தாக்கு. சுற்றி வர மலை இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், அதுக்கு பேர் பத்ஹான்னு சொல்கிறது. மக்காவுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது. இன்னைக்கு நிறைய மலைகள்லாம் உடைக்கிறாங்க, அது ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் அது. இப்போ அந்த மலைகளை சுற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை நிற்க வைக்கிறாங்க. யாரும் நீங்கள் உள்ளே போக வேணாம், மலைக்கு மேலே ஏற வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாலையாக ஈவினிங் ஆயிடுச்சு. மகரிபுடைய நேரம் நெருங்கும் போது எல்லாரும் மேலே ஏறுங்கன்ட்டாங்க. பரவலாக ஏறணும், எல்லாரும் ஒரே பக்கமாக ஏறாம நீங்க பரவலாக மக்காவை சுற்றி ஏறணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்படி மக்காவை சுற்றி ஏறணும்னு சொன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். சொல்லக்கூடாது, இப்படியே என்ன செய்றாங்க, போய் அந்த சூழ மக்காவினுடைய பகுதியில் மேலே ஏறுறாங்க. அந்த டைமுக்கு மேலே ஏறி இருட்டிடும். இருட்டின பிறகு நீங்க என்ன செய்யணும்னா, அடுப்பு பற்ற வைக்கணும், விளக்கு ஏற்றணும். எல்லாரும் விளக்கு ஏற்றுங்கன்னாங்க. தனித்தனி விளக்குகள் ஏற்றுங்கள் அப்படின்னாங்க. இப்போ எத்தனை விளக்கு எரியும்? 10,000 விளக்கு எரியுமா இல்லையா? எப்படி இருக்கும்? மக்கா இப்படி இருக்குது, சுற்றி வர மலையில் 10,000 விளக்குகள் எரிஞ்சா எப்படி இருக்கும் சுற்றி? திடீரென்று விளக்குகள் எரிய ஆரம்பித்ததும் மக்காவாசிகள்லாம் அரண்டு போயிட்டாங்க. என்ன வெளிச்சமாக இருக்குது, இவ்வளோ விளக்குகள் தெரிகிறது, என்ன இது, யார் வந்திருக்கிறா, யார் இந்த விளக்குகளை ஏற்றுறா என்றெல்லாம் அவங்க பயந்து போனாங்க. அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியத்தை செய்ய சொன்னாங்க. இதற்கு பெயர் உளவியல் தாக்குதல். ஒரு பயத்தை ஏற்படுத்தி சண்டைக்கு வராம ஆக்குறது. சண்டை போடாம இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம். மக்காவையும் கைப்பற்றணுங்கிறது நோக்கம். காபத்துல்லாக்குள்ளே, காபாவை சுற்றி இருக்கக்கூடிய ஹரமுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிலைகளை எல்லாம் அகற்றணும், அதை தூய்மைப்படுத்தணும், பரிசுத்தமாக்கணும் அப்படிங்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த நோக்கமாக இருந்தது. இப்ப திடீரென்று மக்காவை சுற்றி பல்லாயிரக்கணக்கான விளக்குகள் ஏறி ஆரம்பிச்சா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஊர் இருக்குது, நம்ம ஊரை சுத்தி இப்படி திடீர்னு வெளிச்சம் ரைட்ல வச்சா எப்படி இருக்கும்? என்னதுன்னு கேட்போமா இல்லையா? யார் வந்திருக்கிறா, என்ன லைட்டு, என்ன விளக்கு, எதுக்கு அப்படின்றதுக்கு பிறகு அவங்க தூதுகளை விட்டு பார்க்குறாங்க. செய்திகளை விட்டு பார்த்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அதோடு அவர்களுடைய தோழர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, அப்போ எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? இவ்வளோ விளக்குகள் எரியறதா இருந்தால் ஒரு 2 லட்சம் பேராவது வந்திருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. 10,000 பேர்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு அளவு சரி, 10,000 பேர் தானே, நாம ஒரு 2,000 3,000 பேர் இருக்கலாம். நைஸாக வெளியிலே செய்திகளை விட்டு மக்களை வெளியிலேருந்து கொஞ்சம் கத்துப்பான் அங்கேன்னு ஆட்களை திரட்டி ஒரு 6,000 7,000 பேரை திரட்டி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருமா இல்லையா? அதுக்காக ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு விளக்க ஒருத்தராக ஏற்றுவாங்க, ஒரு டியூபை ஏற்றுறேன்னு சொன்னால் அதில் எத்தனை பேர் வெளிச்சம் கிடைக்கும்? பள்ளிவாசலில் 10 லைட்டை போடுறாங்கன்னு சொன்னால் 100 பேர் இருப்பாங்க, 200 பேர் இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு லைட்னா போடுவாங்க. ஆனால் ஒரு லைட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தவரும் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னதும் அந்த இவங்க கால்குலேஷன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு விளக்குக்கு 20 பேர் என்றாலும் கூட 2 லட்சம் பேர் ஆச்சே, அவ்வளோ பேர் வந்திருப்பாங்களா, அவ்வளோ பெரிய படையா, இதை எதிர்த்து நிற்க முடியுமான்னு எல்லாமே மனசளவில் தோத்து போயிட்டாங்க. சண்டை போடுறதுக்கு பயம் வந்துருச்சு. இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துட்டாங்களா அப்படின்னு உளவியல் ரீதியாக அவங்க பயந்துட்டாங்க. பயந்து அஞ்சு நடுங்கி போயிட்டாங்க. எனவே சண்டை இல்லாமலேயே மக்காவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றிட்டாங்க. அடுத்த நாள் காலையில், இது ஹிஜ்ரி 8 ரமலான் மாதம் நடக்குது. அப்படி கைப்பற்றுவதற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகவலை அறிவிச்சாங்க.
யாரெல்லாம் காபாவிற்கு உள்ளே அருகிலே வந்து விட்டார்களோ அவர்களெல்லாம் மன்னிக்கப்படுவார்கள். ஏன்னா இவங்க செஞ்ச அநியாயம் இருக்குது, கொஞ்சம் நெஞ்ச அநியாயம் இல்லை, அது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. எவ்வளவு பெரிய சோதனைகளை தந்தார்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்களை இந்த முஸ்லிம்களுக்கு தந்தாங்க. உயிர் சேதம், பொருளாதார சேதம், இப்படி வாழ முடியாத நிலை, மன உளைச்சல்களை ஏற்படுத்தி அவர்களை சங்கடப்படுத்தியது என்று ஒரு பெரிய சங்கடங்களை விளைவித்த அந்த பட்டியல் இருக்கிறது. அப்ப இவங்க தண்டிக்கப்படுவார்கள் என்று பயந்து அவங்க நடுங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாங்க. யாரெல்லாம் காபாவுக்கு அருகிலே வருகிறார்களோ அவர்களெல்லாம் மன்னிக்கப்படுவாங்க. யாரெல்லாம் தங்களுடைய வீடுகளுக்குள்ளால் கதவை பூட்டிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மன்னிக்கப்படுவார்கள். அவர்களெல்லாம் பயமற்றவர்கள், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாரெல்லாம் இந்த ஊரினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ள போய் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆமினுன், பயமற்றவர்கள், அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்பது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சாங்க. அப்படி அறிவித்து விட்டு சிலருக்கு மாத்திரம் என்ன செஞ்சாங்க, தண்டனைகள் உண்டுங்கிறதையும் சொன்னாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமைகள் செஞ்சவங்க, ரொம்ப அட்டகாசங்கள் செய்தவர்கள், சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பங்களையும் தந்தவர்கள். இனி மறுநாள் அவர்கள் காபாவை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய சிலைகள், அஸ்னாம்களை எல்லாம் அகற்றி அங்கே தொழுகை வைத்து பாங்கு சொல்லப்பட்டு எல்லாமே நடக்குது. அந்த கொடுமையான வேலைகளை செய்த எதிரிகள் எல்லாம் வரிசையா நிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம செஞ்ச அநியாயத்துக்கு நம்ம தலையை வெட்டுறது தான் கூலி. நம்ம கொஞ்சம் நெஞ்சமாக அநியாயம் செஞ்சோம், ஒரு தலை இருக்கிறதுனால ஒரு தலை வெட்டணும். இல்லைன்னா பல தலைகள் இருந்தால் பல முறை நம்மை கொல்லப்படலாம். அந்த அளவிற்கு நாம் அட்டகாசங்கள் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இதுஹபு ஃபஅந்தும் துலகா, நீங்க போகலாம், நீங்க போகலாம், நீங்க விடுதலை செய்யப்படுறீங்க, உங்களை நான் தண்டிக்க மாட்டேன், உங்களை நான் வேதனைப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லை, நீங்கள் வாந்தும் துலக்கா, உங்களை எல்லாம் விடுதலை செய்து விட்டேன்னாங்க. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், இப்படிலாம் மன்னிப்பாங்களா அப்படின்ட்டு. ஒருத்தர் நம்ம ஏசிட்டார்னு பாருங்க, நம்ம எவ்வளோ கோபம் வரும், நமக்கு எவ்வளோ கோபம் வரும். அவரை அடிக்கணும் பிடிக்கணுமா, அவரை நம்ம ஏசும். அவர் ஒரு ஏச்சு ஏச்சுன்னா நம்ம 10 ஏசு ஏசியும் அவரை அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் அப்படி நிற்போம். ஆனால் இவர்கள் செய்த அந்த அநியாயங்கள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எத்தனை பேரை நாம் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம், எத்தனை உறவுகளை நாம் பிரிந்து இருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பேரை நான் உங்களை எல்லாம் மன்னிக்கிறேன் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் உங்களுக்கான உங்க விருப்ப பிரகாரம் நீங்க நடந்துக்கிடலாம், நீங்க இஸ்லாத்துக்கு வந்தாதான் நான் மன்னிப்பேன்லாம் சொல்ல மாட்டேன், அது உங்க விருப்பம். ஆனால் இஸ்லாத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் வேணா சொல்றேன், நீங்க கேட்டா நான் சொல்லுவேன். இஸ்லாத்தினுடைய உயர் தன்மை என்ன, அல்லாஹ் என்றால் யார், ஏன் அவனை மட்டும் வணங்க வேண்டும், வேறு கடவுள்கள் இருக்க முடியாதா, முடியாது, ஏன் இருக்க முடியாது, அப்ப நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடியவைகள் எல்லாம் படைப்பினங்கள், அவைகள் படைத்தவைகள் அல்ல என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க ஏற்றுக்கொண்டு ஆகணும் என்ற நிர்பந்தம் யாரையும் செய்யல. அவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மன்னிப்பு தன்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டு நம்மையும் மன்னிப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இதுல செய்தி என்னன்னா, இந்த மாதிரி எல்லாரையும் மன்னித்து அவங்க வீட்டுக்குள்ள கையை கதவை பூட்டிட்டு இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. காபத்துல்லாவினுடைய திரையை பிடிச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அபூ சுஃபியான் அவர்களுடைய வீட்டுக்குள்ள போயிட்டா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, கூட அன்சாரிகள் இருக்கிறாங்கல்ல, மதீனாவாசிகள், அவங்க சொன்னாங்க, ஆஹா
இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு நம்மோட தான் இருந்தாங்க. இப்போ அவங்க சொந்த ஊருக்கு, அவங்க பிறந்த மண்ணுக்கு வந்துட்டாங்க. பிறந்த ஊருக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அவங்களுடைய குடும்பங்களை பார்க்குறாங்க, அவர்களுடைய கோத்திரத்தை பார்க்குறாங்க, அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்திக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு அன்பும் ஆசையும் அந்த குடும்பங்களின் மீது ஏற்பட்டு விட்டது. அந்த குடும்பங்களின் மீது அன்பும் ஆசையும் ஏற்பட்டு விட்டது. எனவே இனிமேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, மதீனாவுக்கு திரும்பி வரமாட்டாங்க, மக்காலேயே இருந்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. யார் பேசுறா? மதீனா வாசிகள், அன்சாரிகள் பேசுறாங்க. அம்மர் ரஜுலு ஃபக்கத் அஹதத் ரஃபத்துன் பிகௌமிஹி வ ரகபத்துன் ஃபீ கரியதிஹி. அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்ததுனால, அவங்களுடைய குடும்பத்தை பார்த்ததுனால அவங்களுக்கு அன்பும் ஆசையும் ஏற்பட்டு இந்த ஊர்லயே தங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் அமைந்தது. இப்படியெல்லாம் அன்சாரிகள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்க, அன்சாரிகள்லாம் கூட்டிட்டு வாங்கன்னாங்க. எல்லாரும் வந்தாங்க. வந்தபோது கேட்டாங்க, என்னுடைய அருமை தோழர்களே, நீங்கள்லாம் இப்படி சொன்னீங்களா? நீங்கள் சொன்னீங்க தானே? ஆஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வருஷம் நம்ம ஊரில் இருந்துட்டாங்க, 8வது வருஷங்க வந்திக்கிறோம். இப்போ அவங்களுடைய சொந்த ஊரை பார்த்துட்டாங்க, அவர்களுடைய உறவுகளை பார்த்து விட்டார்கள். அந்த நேசமும் பாசமும் அவர்களை இங்கே இருக்க செய்து விடும், இனி மதீனாவுக்கு திரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுனீங்களா? அம்மா நாயகமே பேசணும். அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கல்லா வல்லாஹி இன்னி அப்துல்லாஹி வ ரசூலு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நான் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியானாகவும் அவனுடைய திருத்தூதராகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஃபல் மஹ்யா மஹ்யாக்கும் வல் மமாத் மமாத்துக்கும், நான் வாழ்வதும் நான் மௌத்தாகுவதும் உங்களோடு தான், அன்சாரிகளான மதீனாவாசிகளோடு தான். நாங்க வந்ததுனால, அந்த மக்களை பார்த்ததுனால அவங்களுக்கு நான் கருணை காட்டுறேன், கருணையோடு நடந்து கொள்கிறேன். அவர்கள் அநியாயம் செய்தார்கள் என்பதற்காக நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க விரும்பல, அவர்களை நான் மன்னிக்கிறேன், அவர்களை கருணையோடு நான் பார்க்கிறேன். அல்லாஹ்வினுடைய இல்லம் இருக்கக்கூடிய, காபா இருக்கக்கூடிய இந்த இடம் என்பதால் அது எனக்கு பிடித்தமானது, எனக்கு உலகத்திலேயே பிடிச்சமானது இந்த ஊரு. காரணம், அல்லாஹ்வினுடைய காபத்துல்லாஹ் அங்க இருக்கு, அவனுடைய இல்லம் இருக்கு. அது என்னுடைய நேசன் இல்லையா? அல்லாஹ் அவனுடைய வீடு இருக்கிறதுனால அதை நான் நேசிக்கிறேன். இது அன்றி நான் உங்களோடு தான் வருவேன், உங்களோடு தான் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வஃபாத்தும் உங்கள் மண்ணிலேயே நடக்கும் அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவில் நடக்கும். இதை கேட்டதும் தான் தாமதம். ஓடி போய் வல்லாஹி யா ரசூலுல்லாஹ் மா குல்னா தாலிக இல்லா மகாஃபத்தன் அன் யுஆவிதனா, நாயகமே நாங்கள் இப்படி பேசியதனுடைய காரணம் பயந்து, நீங்க எங்களோட திரும்பி வரமாட்டீங்களோ அப்படின்னு பயந்து தான் பேசினேன் நாயகமே, வேற குறையாக பேசணுங்கிறது இல்லை. ஏன்னா எங்களோடு நீங்க இருக்கணும் அப்படின்னு நாங்க பிரியப்படுறோம், எங்களோடையே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அந்த ஆசை நிராசையாக ஆகிவிடுமோ என்று அஞ்சி பயந்துதான் நாங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னமே தவிர குறையாக சொல்லவில்லை. நீங்க எங்களோட இல்லாம போயிடுவீங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் வந்துட்டு என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி பதில் சொன்னாங்க, அன்னும் சாதிகூன இன்தல்லாஹி வ ரசூலிஹி. உண்மைதான், நீங்கள் அந்த அடிப்படையில் தான் நீங்க சொன்னீங்க, நீங்க இந்த விஷயத்தில் உண்மையே சொல்கிறீர்கள், அந்த நான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் நீங்க இப்படி பேசுனீங்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உங்களோடு தான் இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. என்ன விளங்குகிறோம் பாருங்கள், மதீனா வாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நம்ம சொந்த ஊருக்கு வந்துட்டா, சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்துட்டா, உறவுகளை பார்த்துட்டா அங்கே இருக்க நம்ம நினைப்போமா இல்லையா? அந்த மக்கள், அல்லாஹ்வுடைய காபா இருக்கு,
அந்த காபாவுக்கு பக்கத்தில் ஹரம் ஷரீஃபிலே தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும்? 1,00,000 நன்மை கிடைக்கும். மஸ்ஜிது நபவியிலே தொழுதால் எவ்வளவு கிடைக்கும்? பல கருத்து வேறுபாடுகளுக்கு வலிமையான கருத்துப்படி 1000 நன்மைகள் கிடைக்கும். அப்ப 1000 பெருசா 1,00,000 பெருசா? 1,00,000 விட்டுட்டு 1000 தேடுவார்களா? மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுதால் 1,00,000 நன்மை இருக்கிறது. மஸ்ஜிது நபவியிலே தொழுதால் 1000 நன்மைகள் இருக்கிறது. அப்படிதான் வலிமையான ஹதீது. அது அல்லாம வேறு ஹதீதுகளும் இருக்கிறது. இது அல்லாம கொஞ்சம் கூடுதல் சொல்லக்கூடிய ஹதீதுகளும் இருக்கிறது. வலிமையான ஹதீது 1000 என்று இருக்கிறது. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை தேடுவதில் நான் மிக்க மேலானவன், உங்களையே மேலானவங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ருக்கு போகும்போது வாகனங்கள், ஒட்டகம், குதிரைகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 குதிரை தான் இருக்குது, 70 ஒட்டகம் தான் இருக்குது, 300 சொச்ச பேர் இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஒட்டகத்துக்கும் 3 பேரை நியமிக்கிறாங்க. அப்போ தான் மட்டும் தனியான ஒரு ஒட்டகத்தில் போகல, தன்னுடைய ஒட்டகத்துக்கு நான் 2 பேரை சேர்த்துக்கிட்டாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா. ஆக தன்னோடு 2 பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, ஒட்டகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா ஏறி இருக்கிறாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தினுடைய அந்த மூக்கநாங்கரை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி நடந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே தங்குறதுக்கான ஒரு இடம் வந்து அங்கே இறங்கிட்டாங்க. இப்போ தங்கி திருப்பி புறப்படும் போது என்ன செஞ்சாங்க, அபூ துஜானா மேலே ஏறிக்கிட்டாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா கீழே இறங்கிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க, எல்லா சஹாபிகளும் அப்படி செய்கிறாங்க. 2 பேர் இருப்பாங்க, ஒரு ஆள் கீழே இறங்கிடுவாங்க. அப்படி டர்ன் மாறும் பொழுது மேலே இருந்த ஒரு ஆள் கீழே இறங்குவாங்க, கீழே இருந்த ஒரு ஆள் மேலே ஏறுவாங்க. இது இன்னொரு இடம் வருது, அங்கே தங்கி புறப்படும் போது இப்போ அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் நடந்து வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் அலி ரலியல்லாஹு தஆலா நடந்து வந்துட்டாங்க. இப்போ நடந்து வர்ற டர்ன் யாருக்குரியது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரியது. இப்போ இந்த 2 பேர் சேர்ந்து சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், எங்க 2 பேர்ல ஒரு ஆள் நாங்கள் மாறி மாறி நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், நடந்து வர்றோம், ஒட்டகத்தினுடைய மூக்கை நாங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு வர்றோம், நீங்க ஒட்டகத்திலேயே வாங்க, நீங்க இறங்கி வர வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயத்தை சொல்றாங்க. உங்களை விட உடல் வலிமையில் நான் குறைந்தவன் அல்ல. அல்லாஹ் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை வல்லமையை தந்திருக்கிறான். நான் ஒன்றும் உங்களை விட உடல் வலிமையில் குறைந்தவன் அல்ல. அதே போன்று நன்மையை தேடுவதிலும் உங்களை விட நான் குறைந்தவன் அல்லங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நடந்து போனால் நன்மை கூட தானே. ஒட்டகத்தில் ஏறி போகிறதுக்கும் நடந்து போகிறதுக்கும் இடையில நன்மை வித்தியாசம் இருக்குமா இல்லையா? நடந்து போனால் கூடுதலாக கிடைக்கும். அந்த நன்மையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் நடந்து வருவேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நன்மையை தேடுவதில் மற்ற சஹாபிகளை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம விளங்கிட்டோமா? இப்போ பாருங்க, மக்காவில் இருக்கக்கூடிய ஹரம் ஷரீஃபிலே தொழுதால் 1,00,000, மதீனாவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியிலே தொழுதால் 1000. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தேர்ந்தெடுத்திருக்கணும்? நான் மதீனாவுக்கு வரமாட்டேன், இப்போ தான் மக்காவை கைப்பற்றியாச்சே, இப்போ தான் ஹரம் ஷரீஃபில் தொழுகிறதுல பிரச்சனை இல்லையே, எதிரிகள் தாக்க மாட்டாங்க, சங்கடப்படுத்த மாட்டாங்க, எல்லா சிலைகளையும் நீக்கியாச்சு, எல்லாம் பரிசுத்தமாயிடுச்சு, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்ல முடியும் தானே, முடியும். ஆனால் சொல்லலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? நான் உங்களோடு தான் இருப்பேன், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மௌத்தும் உங்களோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதாக இருந்தால் அன்சாரிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க நீங்க பாருங்க. மதீனா ஷரீஃபை எவ்வளவு விரும்பி இருப்பாங்க. குறிப்பாக மதீனா ஷரீஃப் என்பதை விட அன்சாரிகள் மீது அவ்வளவு பிரியம். அதற்காக 1,00,000 நன்மையை விட்டுட்டு அங்க வர்றாங்கன்னா எவ்வளவு நன்றி உபகாரமாக அது இருக்கணும். நம்ம வந்து அரவணைத்து, மக்காவிலிருந்து வந்தவர்களை எல்லாம் அரவணைத்து, அவர்களுக்கான இடம் தந்து, உணவு தந்து, உடைகள் தந்து, வியாபாரம் தந்து, அந்த அன்சாரிகள் அல்லவா அந்த அளவிற்கு அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே நன்றியோடு நடக்க வேண்டும் என்பதற்காகவே கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவில் தொழுவதை விட்டு மதீனாவுக்கு வர தயாரானார். வந்தாங்களா இல்லையா? இப்போ இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த சஹாபிகளினுடைய அந்த அன்பு தான் அவர்களை இப்படி பேச வச்சது. ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட வராமல் போயிடுவாங்களோ, மக்களையே தங்கிடுவாங்களோ அப்படின்னு நினைக்க வைத்து பேச வைத்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் வந்தார், ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க சொன்னாங்க, வல்லாஹி இன்னக ல அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, நாயகமே என்னுடைய உயிரை விட எனக்கு நீங்கள் பிரியமானவர்கள். என் வீட்டிலே மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களை விட எனக்கு நீங்க பிரியமானவங்க. என் தாய் தகப்பர்களை விட நீங்க பிரியமானவங்க. உங்களுடைய நேசம் அப்படி என்னை சூழச் செய்து விட்டது, என்னுடைய கல்பெல்லாம் நிறைந்து போய் இருக்கிறது. நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய நினைவு வருகிறது, நான் ஓடி வருகிறேன். நான் வீட்டிலே என்னுடைய மனைவி மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, மனைவி மக்களோடு பேசுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். பேசிக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய நினைவு வருகிறது, நான் ஓடி வருகிறேன். உங்களை பார்த்தாலே எனக்கு நிம்மதி. உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல நாயகமே என்று சொல்லிட்டு, இப்போ எனக்கு என்ன ஸல்லல்லாஹு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஸல்லல்லாஹு பார்க்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, ஒய்தா தக்கர்த்து மௌத்தி வ மௌத்தக்கா, நாயகமே நான் வஃபாத்தாகி நீங்களும் வஃபாத்தாகி அப்படி ஆயிட்டேன்னு சொன்னால், நாளை மறு உலகத்தில் நீங்கள் சொர்க்கலோகத்தில் எங்கோ உச்ச நிலையில் நீங்கள் இருப்பீங்க, உச்சத்தில் இருப்பீங்க. நான் சொர்க்கம் வருவானா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை சொர்க்கம் வந்தாலும் உங்களை வந்து நான் பார்க்க முடியுமா? இப்போ நான் நினைச்ச மாதிரிலாம் ஓடி ஓடி வர்றேனே, என் மனைவியை விட்டுவிட்டு, மக்களை விட்டுவிட்டு, என்னுடைய தொழிலை விட்டுவிட்டு, என்னுடைய வேலையை விட்டுவிட்டு, என்னுடைய தூக்கத்தை விட்டுவிட்டு, என்னுடைய வீட்டை குடும்பத்தை விட்டுவிட்டு நான் ஓடி வருகிறேனே, உங்களை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேனே, மனநிறைவு கொள்கிறேனே, அது போன்று கிடைக்குமா? அந்த வாய்ப்பு எனக்கு அங்கே கிடைக்குமா நாயகமே என்று நினைத்து தான் எனக்கு பயமாக இருக்கிறது நாயகமே. நீங்க என்ன இருப்பீங்க? மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு இருப்பீங்க, நபிமார்களோடு இருப்பீங்க. அப்படி நபிமார்களோடு நீங்க இருக்கும்போது நான் எப்படி உங்களை வந்து நான் பார்க்க முடியும்? நான் எங்க தூரத்தில் கிடப்பானோ, எவ்வளவு பள்ளத்தில் நான் இருக்கிறேனோ, அதை நினைத்து 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 எனக்கு வருத்தமாக இருக்கிறதுன்னு அந்த சஹாபி அழுதான். வலம் யுரத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க, இதுக்கு பதில் சொல்லலை. அப்புறம் ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள் அந்த சஹாபி. நான் உங்களை பார்க்காம இருக்க முடியாத நாயகமே, என்ன பாடுபடுறேன், ஒரு நாள் உங்களை பார்க்கலன்னா எனக்கு தூங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுற நாயகமே, உங்கள் திருமுகத்தை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது, அப்படி ஒரு கஷ்டமான நிலை எனக்கு ஏற்படுது. இந்த நிலையில் நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு மறு உலகத்தில் என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டு அவர் அழுத பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எழுதுவுமே சொல்லலை. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கணும். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுகிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள், உங்களோடு இருப்பாங்க, சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. அவங்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்க முடியும். அவர்களுடைய இந்த நேசம் தான் சரியான நேசம். ஹஸ்ன உலாயிக ரஃபீகா, அதுதான் உண்மையான நட்பு என்று ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை இறக்குறான். அந்த சஹாபிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. அப்ப அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வினுடைய தூதருக்கு யார் வழிபட்டு நடக்கிறார்களோ, அவங்க சொன்னதை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார்களோ அவர்கள் கண்மணியாம் பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. எத்தனை விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தடவை
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய அற்புதமான சஹாபி, ரொம்ப அருமையான சஹாபி. குர்ஆன் ஓதுறதா இருந்தால் அவங்கள மாதிரி ஓதுங்க அப்படின்னு ரசூல் சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் குர்ஆனை ஓதுவாங்க. கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத்திலேயே இருந்த சஹாபி. சில சஹாபிகள் அவங்களோட ஹிதுமத்தில் இருந்தாங்க, பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. எந்த அளவுக்குன்னா பல சஹாபிகள் நினைச்சாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, அஹ்லுல் பைத்தை சார்ந்தவங்க நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வீட்டில் அப்படி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்புகளை நாளைனி ஷரீஃப்னு எடுத்து வருவாங்க. அவங்களுடைய தலைவாணி எடுத்து எங்கேயா வெளியூர் போகிற தலைவாணி தூக்கிக்கிட்டே வருவாங்க. அவங்களுடைய போர்வையை தூக்கிக்கிட்டு வருவாங்க. அதில் அவங்களுக்கு பெரிய இன்பம். அந்த பொருள்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் தொடுவதிலே அவர்கள் இன்பம் கண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சஹாபி அவங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவங்கள பாருங்க. அவங்க ஒரு தடவை சஹாபிகளோடு உட்கார்ந்து ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய மனுஷனை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நரகத்துக்குள்ள பாவிகளும் உள்ளே போவாங்களா இல்லையா? முஸ்லீம்களாக இருந்தாலும் களிமா சொன்னவங்களாக இருந்தாலும் ரொம்ப பெரும் பாவங்கள் செய்தவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் விரும்பியவர்களை நரகத்தில் போடுவான். அல்லாஹ் நம்மையெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. அப்போ நரகத்தில் இருந்து கடைசியாக ஒரு மனுஷன் வெளியே வருவான். அதுக்கு மேலே யாரும் வெளியே வர்றதில்லை. இனி அவங்கெல்லாம் தாயிம் காயமாக உள்ளே இருக்கக்கூடியவங்க தான் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அவங்க இனி பாவிகள் அவங்களுடைய அல்லாஹ் அதுக்கப்புறம் அவர்களை மன்னித்து அவனுடைய அருளால் அவங்க என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் வெளியாக்கி அவங்களெல்லாம் சொர்க்கலோகத்துக்கு அனுப்பிடுவான். இப்போ கடைசியாக இந்த மனுஷன் வர்றான். இவனை வெளியாக்கியாச்சு. என்ன நரகத்தை விட்டு வெளியாக்குனா போதும் அப்படின்னு தான் அவன் நினைச்சான். அப்படி தானே? வேற எதுவும் எனக்கு தர வேணாம், ஒரு கஷ்டமான நிலையில் இருந்தால் போதும், எனக்கு இது தந்தால் போதும், வேற ஒன்றும் வேணாம், வீடுலாம் வேணாம், இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் இடத்துல போராடி நரகத்தை விட்டு வெளியில் வந்துட்டு அவனுக்கு ஹாயாக இருக்கு, இப்போ நிம்மதியாக இருக்கிறான். வெளியே வந்த பிறகு தூரத்தில் ஒரு மரம் தெரியுது. அழகான பச்சை பசேர் என்று ஒரு மரம் நிழல் இருக்கிறது. நல்ல நிழல் தரக்கூடிய மரம். நரக வேதனையில் கடந்து வெளியே வந்தாலே அது ஒரு பெரிய சொர்க்கமாக இருக்கும். இப்போ அந்த மரத்தை பார்க்குற, அந்த மரத்தில் கனிகள் இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது, இலைகள் இருக்கிறது, கீழே நிழல் இருக்கிறது, பக்கத்தில் ஒரு நீரோடை ஓடுகிறது. அதை பார்த்துட்டு அவன் அல்லாஹ்ட்ட கேட்குறான், யா அல்லாஹ் என்ன வெளியில் கொண்டு வந்துட்டான், அந்த மரத்தடியில் கொண்டு வந்து வச்சிடறேன், என்ன மரத்தடியில் கொண்டு வந்து வச்சிரு, நாங்கள் கொஞ்சம் ராகத்தாக இருப்பனே அப்படின்னு சொன்னதும், சரி அதோடு நிறுத்திக்கிடுவியா, வேற ஒன்றும் கேட்க மாட்டியே, வேற ஒன்றும் வேணாம் எனக்கு, இதுவே பெரிய விஷயம் எனக்கு, இந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறது பெருசு, அதை விட அற்புதமான நிழலும் காற்றும் சுவையும் அழகும் உள்ள நீரோடை கீழே ஓடக்கூடிய அந்த மரத்தடியிலே நான் போய் அமர்றதுங்கிறது உட்கார்றதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ராகத்து இல்லையா? இது எனக்கு, நான் வேற ஒன்றும் கேட்க மாட்டேன், நான் அங்கேயே இருக்கிறேன். சரி போ அப்படின்னு கொண்டாச்சு. அங்கே அழகான மரம், நல்ல நிழல், கனி, நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறார், ரொம்ப ஹாயாக ரொம்ப ராகத்தாக இருக்கிறார். அப்படியே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறாரு, இதை விட அழகான மரம் ஒன்று தெரியுது, இதை விட அந்த ஏரியா ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல பூந்தோட்டம் மாதிரி இருக்குது, இதை விட அது நல்லா இருக்கே அப்படின்ட்டு கொஞ்ச நாள் இங்கே இருந்தவன் அப்படியே கேட்குறான், யாரெல்லாம் அது நல்லா இருக்கே, இதை விட அது நல்லா இருக்கேன். ஆமாம் நல்லா தான் இருக்கும், இப்போ என்ன அங்கே கொண்டு போயிறேன் அப்படிங்கிறான். என்ன அங்கே கொண்டு போய் விட்டுறேன், ஏற்கனவே சொன்னியே நான் வேறு எதையும் கேட்க மாட்டேன்னு சொன்னியா? ஆமாம் நான் சொன்னேன், இப்போ எனக்கு அங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது. சரி இப்போ நான் கொண்டு போய் விட்டுறேன், அதுக்கப்புறம் எதையும் கேட்கக்கூடாது, சரியா? நான் எதுவும் கேட்க மாட்டேன், இதோட போதும், இதுவே எனக்கு ரொம்ப பெருசு. அல்லாஹ் அங்கே அனுப்பிட்டான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. கொஞ்ச நாள் போச்சு, சொர்க்கம் தூரத்தில் தெரியுது, அதுக்கு பக்கத்தில் ஒரு சொர்க்க வாசல், அதை விட சிறப்பான அழகான அந்த ஏரியா இருக்குது, அற்புதமான மரம் இருக்குது. அதை பார்த்து 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 இது இன்னும் நல்லா இருக்கே, இன்னும் நல்லா இருக்கே அப்படின்னு அவன் விரும்புகிறான்.
எப்படி கேட்குறது? ஏற்கனவே வாக்கு கொடுத்தாச்சு, 2 வாக்கு கொடுத்தாச்சு, மீறி மீறி திருப்பி கேட்குற மாதிரி இருக்கேன். பரவாயில்ல, கேட்டு பார்ப்போம். யா அல்லாஹ் என்னாச்சுப்பா? இல்லை, இதை விட அது நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்கும். இப்போ என்ன உனக்கு? இல்லை அங்கே போகணும். ஏன்? இல்லை, இதை விட நல்லா இருக்கே, ரொம்ப சிறப்பாக இருக்கே, அது என்ன அங்கே போகணும் போல் இருக்குது. இருக்கும். ஆனால் என்கிட்ட நீ என்ன வாக்கு தந்தா? இனி எதையும் கேட்க மாட்டேன்னு சொன்னாயா இல்லையா? நான் சொன்னந்தான். ஆனால் இது நல்லா இருக்கே. சரிப்பா, இதோட முடிச்சுக்கிடுவியா அப்படின்ட்டு கேட்டதும், இதோட முடிச்சுக்கிடுவேன், இனி கேட்கவே மாட்டேன், இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் அங்கே கொண்டு போயிட்டான் சொர்க்க வாசலில் இருக்கக்கூடிய மரத்துக்கு அடியில் அவன் ரொம்ப சுகமாக இருக்கக்கூடிய வேளையில் சொர்க்கலோகத்திலேருந்து சிரிப்பு, கசீதா, ஆட்டம் பாட்டம், அழகான சந்தோஷமான நிகழ்வுகள், மக்கள் கூண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. உள்ள இங்கேருந்து எட்டி பார்த்தாலே, இங்கேருந்து லேசை எட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குது, உள்ளே போனால் எப்படி இருக்கும்? மக்கள்லாம் எவ்வளோ குதூகலமாக இருக்குது. நான் ஒத்த தானே இருக்கிறேன், அங்கே கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்களே, கலகலன்னு இருக்குமே, தனியாக இருக்கிறத விட சேர்ந்துருந்தா நல்லா இருக்குமே, அப்படிலாம் மனசுக்கு என்ன வருது? எப்படி கேட்குறது? ஏற்கனவே 3 தடவை நடந்து போச்சு, திருப்பியும் கேட்கணுமே அப்படின்றதும், பரவாயில்ல கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறான். என்னப்பா என்னாச்சு? இல்லை, சொர்க்கம் உள்ளே நல்லா இருக்கும் போல இருக்குது, இதை விட சூப்பராக இருக்கும் போல இருக்குது, மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க, கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்களே. ஆமாம், இருக்க தான் செய்வாங்க, சொர்க்கவாசிகள் இல்லையா? இப்போ என்ன உனக்கு? அங்கே போகணுமோ? அம்மா போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு, என்னை உள்ளே விட்டுறேன். நீ இப்படி சொன்னியப்பா, சொன்னந்தான், உன்னுடைய அருள் விசாலமானது தானே, என்னை அனுப்பிடு அப்படின்னு சொன்ன. சரி, உன்னை அனுப்புகிறேன், உனக்கு அங்கே எவ்வளோ பெரிய இடம் வச்சுக்கிறேன்னு தெரியுமா அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்குறான். சொர்க்கலோகத்துக்குள்ளே உனக்கு எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா? இங்கே 1 அடிக்கு 2 அடிக்கு ஒரு ஜானுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டிக்கிறான் மனுஷன் இல்லையா? இது என்னுடைய நிலம், உன்னுடைய நிலம்னு அடிப்படி தகராறு, கோர்ட்டு கேஸு, போலீஸு, அநியாய செலவுகள் எப்படி நடக்குது. ஆனால் அல்லாஹ் அங்கே சொல்கிறான், உனக்கு எவ்வளோ வச்சுருக்கேன்னு தெரியுமா? அந்த துன்யாவை போல உனக்கு இடம் வச்சுருக்கிறேங்கிறான். உலகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த திருவண்ணாமலை மாதிரி தந்தாலே ரொம்ப பெருசு, இந்த மாவட்டம் மாதிரி தந்தால் எப்படி இருக்கும், இந்த மாநில தமிழகம் மாதிரி தந்தால் எப்படி இருக்கும், இந்த நாட்டை மாதிரி தந்தால் எப்படி இருக்கும், இந்த உலக மாதிரியே தர்றேங்கிறான் அல்லாஹ், பன்மடங்கு தர்றேங்கிறான். அப்போ இவன் சொன்னான், ரப்பே நான் பாவம் செஞ்சவன் தான், பாவி தான், ஏதோ பாவம் செஞ்சிட்டேன், அதுக்குண்டான தண்டனையும் நரகத்தில் அனுபவிச்சிட்டேன், இப்போ என்ன சொர்க்கலோகத்துக்கு அனுப்ப போகிற நீ, அதுக்காக வேண்டி என்னை இப்படி கேலி பண்ணுறிய, லா தஸ்தஹ்ஸினி, என்னை இப்படி கேலி பண்ணாதே, துனியா மாதிரி தர்றேன்னு அவ்வளோ பெரிய இடத்த வச்சு நான் என்ன செய்ய, அவ்வளோ பெரிய இடம்லாம் யாருக்கா நீ கொடுப்பியா? அதுவும் நான் கடைசியாக இந்த நரகத்தை விட்டு வெளியில் வந்தவனா, அவ்வளோ பெரிய பாவி, நரகத்தை விட்டு வெளியில் வந்தவனுக்கு துனியா மாதிரி பெரிய இடமா, அவ்வளோ பெரிய இடத்தையும் எனக்கு தரப்போகிறேன், இதெல்லாம் என்ன கேலி, ரொம்ப ஓவர் இல்லையா, இது என்ன கேலி பண்ணுறது இல்லையா அப்படின்னு அவன் சொன்னதும், இந்த சொல்லிட்டு இந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சிட்டான். அப்படி சிரித்த போது அதை கேட்டுக்கொண்டிருக்க, இதெல்லாம் எப்போ நடக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் இது நடக்குது. அப்போ இதையெல்லாம் அந்த தாபியீன்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபிகளிடத்தில் பாடம் படிக்கக்கூடிய பின்னால் வந்த அந்த நல்லடியார்கள் அது இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சிரிச்சதுக்கு பிறகு கேட்குறாங்க, அல்லா தஸ்அலூனி மிம்மா அல்ஹக், ஆமாம் எல்லாம் சும்மா இருக்கிறீங்களே, நான் இப்போ சிரித்தேன் தானே, ஒரு ஹதீதை சொல்லிட்டு வந்தேன், ஒரு வரலாறு ஹதீதில் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் சொல்லிக்கிட்டு வர்றேன், இந்த இடத்துல நான் சிரிக்கிறேன், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லா தஸ்அலூனி மிம்மா அல்ஹக், நான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே மிம்மத் அல்ஹக், நாயகத்தினுடைய அருமை தோழரை நீங்கள் எதுக்காக சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டதும் இதான் ஆன்சர், இந்த தலைப்புக்கான பதில். அவங்க சொல்கிறாங்க, இந்த செய்தியை சொல்லி கொண்டு வரும் பொழுது யா அல்லாஹ் நீ என்ன கேலி பண்ணாதே, அந்த அடியான் சொல்கிறான், கேலி பண்ணாதே, நான் பாவம் செஞ்சவன் தான், அதுக்காக வேண்டி உலகம் மாதிரி இவ்வளோ பெரிய இடத்த சொர்க்கலோகத்தில் தருவேன்னு சொல்லி என்னை நீ கேலி பண்ணுறியே அப்படின்னு
இந்த இடத்தை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சாங்க, அதனால நான் சிரிக்கிறேங்கிறான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே அவர்கள் சிரித்தார்கள், எனவே நான் சிரிக்கிறேன் என்று அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பிரியம் இருந்திருந்தால் அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த இடத்துல அவங்களும் சிரிக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு பெரிய சஹாபி, அமீருல் மோமினீன் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார், மிகப்பெரிய ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க. பிந்திய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்கள காலத்துக்கெல்லாம் பின்னால் அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சின்ன வயசு, அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசாக இருந்து இபாதத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக பிரியம் கொண்டவங்களாக இருந்தவங்க. அப்படிப்பட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க ஒரு நாள் ஒரு குதிரையில் தன்னுடைய தோழர்களோடு போகிறாங்க. எல்லாரும் குதிரையில் வர்றாங்க, ஒரு பகுதிக்கு ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. ஒரு ஓப்பன் ஏரியா, அது ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த ஏரியா. அந்த ஏரியாவில் அவங்க போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல இப்படி போகக்கூடிய, இப்போ குதிரைக்கு மேலே இப்படி உட்காந்துருக்கிறாங்க, அவங்க இப்படி தலையை கவிழ்ந்து இப்படி என்ன செய்கிறாங்க, இப்படி எழும்புறாங்க. குதிரையில் உட்காந்துக்கிட்டு இப்படி தலையை கவிழ்ந்து இப்படி எழும்பி அப்படி போகிறாங்க. இதை பார்த்து அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, என்ன இதில் எதுக்கு இப்படி தலையை கவிழ்ந்தீங்க? ஏதாவது ஒரு தட்டுற மாதிரி இருந்தால் பரவாயில்லை, ஒரு மரத்தினுடைய கிளை இருந்தால் அதுக்கு கீழே இப்படி போவோம் பரவாயில்லை, அல்லது ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம், அப்படி கிழிஞ்சு போவோமா இல்லையா? நம்ம உயரமாக இருக்கிறோம், இன்னொன்று இவ்வளோ தாழ்ந்தா இருந்து நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் குனிஞ்சு போவோம். பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, குனிஞ்சு போவோம். அப்படி குனிந்து போகக்கூடிய வேலை எதுவுமே இல்லை, எல்லாம் ஓப்பனாக தானே இருக்குது, எதுக்காக வேண்டி நீங்கள் இப்படி தலையை குனிஞ்சிங்க என்று சஹாபிகள் தோழர்கள் அவங்களுடைய தோழர்கள் கேட்ட பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த இடத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஒரு தடவை வந்திருக்கிறேன். நாங்கள் ஒரு தடவை வந்தோம், அப்போ இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது, இப்போ வெட்டி போட்டாங்க போல ஒரு மரம் இருந்து அதனுடைய கிளை தாழ்வாக இருந்தது. அந்த கிளைக்கு கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, போகும்போது தலையை கவிழ்ந்து இப்படி வந்தாங்க. இந்த இடம் என்பதால் அப்போ இன்னைக்கு மரம் இல்லை, கிளையும் இல்லை, மரமும் இல்லை, ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தலையை தாழ்த்தினார்கள் என்பதால் நானும் தலையை தாழ்த்துகிறேன் என்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. என்ன அன்பு இருந்தால் பிரியம் இருந்தால் அப்படி செய்வாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா மதீனா ஷரீஃபிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க. ஒரு தடவை தங்கள் தோழர்களோடு வர்றாங்க. தோழர்களோடு வரும் பொழுது மக்காவுக்கு போக வேண்டிய பாதை இங்கே இருக்கு, நல்ல கவனிக்கணும். மக்காவுக்கு போக வேண்டிய பாதை இப்படி இருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த பாதையில் போகாமல் இப்படி இன்னொரு பாதை போகுது, இது வேற ஒரு பக்கம் போகுது, அந்த பாதையில் போகிறாங்க. அப்போ கூட வந்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்ன இது இந்த பாதையில் போகணும், இவங்க போகிறாங்களே, சரி ஏதோ இருக்கும் போல இருக்குது, அவங்க தான் தலைமை தாங்கி வர்றாங்க, நம்மளும் போகும் அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போயிட்டான்னு வைங்களேன். போயிட்டு இப்போ நாம் திரும்புவோம் அப்படின்னு திரும்புகிறாங்க. திரும்பி இந்த பாதைக்கு வர்றாங்க. யார்கிட்டையும் விசாரிக்க இல்லை. ஒருவேளை நாங்கள் போகிற அங்கே நிற்கக்கூடிய ஆட்கள்கிட்ட, அங்கே கடைகளை வச்சுருக்கக்கூடிய ஆள்கிட்ட, அல்லது விவசாயம் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மக்காவுக்கு போகிற பாதை இதுதானா, இல்லை இது இல்லை, இந்த பக்கம் வந்துக்கிட்டா நீங்கள் அந்த ரோட்லேயே போகணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை. எதையும் கேட்கல, யாரையும் பார்க்கல, நேராக போனாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து கரெக்டான பாதைக்கு போக ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த தோழர்கள்லாம் கேட்டாங்க, என்ன நீங்கள் அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த பாதை மக்காவுக்கு போகக்கூடிய பாதை இதுன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும், வேணும்னு தான் அந்த பாதையை மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு திரும்பி வந்தேன் அப்படின்னா. ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படிங்கும்போது, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் மக்காவுக்கு வரும் பொழுது இந்த பாதை மிஸ் ஆகி ரசூலுல்லாஹ் இப்படி போயிட்டு திரும்பி இந்த இடத்துல வந்தாங்க, அதனால் நான் இப்படி போயிட்டு வர்றேங்கிறான். இதெல்லாம் நம்ம செய்வோமா? இதெல்லாம் இபாதத்துங்கிறத சஹாபிகள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க இதன் மூலமாக. இதெல்லாம் இபாதத், சாதாரண விஷயம் அல்ல. இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள் என்பதை நம்முடைய சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த செய்திகளின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய
ஒவ்வொரு விஷயத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க சஹாபிகள். அதுதான் அல்லாஹ் சொன்னா, மையுத்து இல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் வழிபடுறாங்களோ, அவங்க காட்டின வழியில் யார் நடக்கிறாங்களோ அவங்க ரசூலுல்லாவோட இருப்பாங்க. அல்லாஹ் நம்மை அவர்களோடு இருக்கிறதுக்கான தௌஃபீகை செய்வானாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதி நீங்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசினாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருந்தாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஏவினார்களா, என்ன சொன்னாங்களோ, எப்படி செஞ்சாங்க பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒவ்வொரு சஹாபியும் அப்படி இருந்தாங்க. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு தோழர்களாக அவர்கள் இருந்தார்கள். பத்ருக்கு போகக்கூடிய சமயத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. பத்ரு முதல்ல சண்டையிடுறதுக்காக போகலை, நீங்கள் நல்லா விளங்கிக்கிடணும். முதல்ல என்னன்னா, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அப்போ இஸ்லாத்துக்கு வரல. அவர்களுடைய தலைமையில் ஒரு வியாபார குழு பெரிய ஷாம் என்று சொல்லக்கூடிய சிரியாவுக்கு சென்று மிகப்பெரிய பணம் ஈட்டி மிகப்பெரிய செல்வத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்பி வர்றாங்க. பன்னூற்றுக்கணக்கான ஒட்டகங்களில் சரக்குகள் இருக்கு, உணவு தானியங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான பணம் இருக்கு. ஒட்டகங்களே ஒரு பெரிய செல்வமா இல்லையா? எனவே ஆனா அவங்களோட போயிருக்கக்கூடிய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா 40 பேர் தான். இப்போ 300 பேர் இருக்கிறாங்க. 40 பேரை ஈஸியா ஜெயிச்சலாமா இல்லையா? இந்த தகவல் கிடைத்து அவர்களை மடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், இது யஇதுகுமுல்லாஹு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாக்களிக்கிறான். 2 கூட்டத்தில் ஒன்றை உங்களுக்கு வாக்களிக்கிறான். இஹ்தத் தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும், 2 கூட்டத்தில் ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிப்பதா சொல்றான். அப்போ 2 கூட்டத்தில் ஒன்று எது? ஒன்று இந்த வியாபார கோத்திரம், இதை உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னா, அல்லது இன்னொன்னுங்கிறான். அது என்னங்கிறது பார்ப்போம். ஆனால் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த வியாபார குழு தப்பிடுச்சு, அவங்கள பிடிக்க முடியல, வேற வழியாக போயிட்டாங்க அவங்க. இப்போ என்ன இருக்குது? முஸ்லீம்களை எதிர்த்து ஒரு பெரும் படை மக்காவிலிருந்து வந்தது. இதெல்லாம் பத்ரு செய்திகள் பேச வேண்டிய தகவல்கள். அப்போ அவங்க அங்கிருந்து வந்தாங்க. ஆனால் அந்த செய்திகளை விரிவாக நான் பேசலை, இந்த தகவலை மட்டும் நான் சொல்கிறேன், இந்த தலைப்புக்குள்ளதை. அப்போ அங்கிருந்து வர்றாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? பத்ரில் வெற்றியே கொடுக்குறான். சரி, அதை கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த சஹாபிகள்லாம் எதுக்காக வந்தாங்க? அபூ சுஃபியானுடைய கோத்திரத்தை பிடிச்சேன்னு சொன்னால் நமக்கு கோடிக்கணக்கான செல்வம் கிடைக்கும், கனிமத்து நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் ஆகுமாக்கியது நமக்கு கிடைக்கிறது, அவங்கள மடக்கினா இன்னும் நமக்கு நல்லது, ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய அநியாயம் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எனவே அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அவங்க தப்பிட்டாங்க, சண்டைக்கு போகணும்னு வந்துருச்சு. சண்டைக்கு போனால் உயிர் போகுமா இல்லையா? அவங்க பெரிய கூட்டத்தோடு வர்றாங்கங்கிற தகவலும் கிடைக்கிறது. அவங்கள்ட்ட ஆயுதங்கள் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் அதிகமாக இருக்குது, ஒட்டகமோ குதிரையோ எல்லாம் அதிகமாக இருக்குது, வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகம், உணவுப் பொருட்கள் அதிகம். இது எல்லாமே கம்மியாக இருக்கக்கூடியன்னு அவங்களோட சண்டையிடணும் அப்படின்ட்டு வரும் பொழுது மக்காவாசிகளை பொறுத்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களோட வந்தவங்க, அவங்களுடைய இரத்த உறவு, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு வந்தவங்க. ஆனால் அதனால் அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. ரெண்டாவது, சண்டை போட்டு பழக்கப்பட்டவர்கள். மதீனாவாசிகள் அப்படி இல்லை, இந்த ஊரில் உள்ளவங்க விவசாயிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களையும் அரவணைத்து கொண்டவர்கள், அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், அவர்களுக்கு வீடுகளை கொடுத்தவர்கள், வாழ்க்கை கொடுத்தவர்கள், அவர்களுக்கான சொத்துக்களை கொடுத்தவர்கள், தொழிலை கற்றுக் கொடுத்தவர்கள். அவங்க இதுக்கு வருவாங்களா, இந்த சண்டைக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்து. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னோட நீங்கள் எல்லாரும் வருவீங்களா அப்படின்னு கேட்டதும் அபூபக்கர் ஸிதீக் நாயகமே நாங்கள் வருவோம் அப்படிங்கிறாங்க. உங்களோடு நாங்கள் வருவோம். திரும்பவும் கேட்குறாங்க, என்னோட நீங்கள் வருவீங்களா, சண்டை போட்டால் பரவாயில்லையா, நமக்கும் சில இழப்புகள் ஏற்படத்தான் செய்யும் யுத்தம்னு வரும்போது, வருவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு, ஏன் நாயகமே அப்படி கேட்குறீங்க, நிச்சயமாக நாங்கள் வருவோம் அப்படின்னு திருப்பி திருப்பி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
யார் பதில் சொல்கிறா? முஹாஜிர்கள் மட்டும்தான் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. மக்காவிலிருந்து வந்த தோழர்கள் மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இப்படி திரும்ப திரும்ப கேட்குறத பார்த்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவாசி, ஒருவேளை நம்ம பார்த்து கேட்குறாங்களோ, நம்ம வருவோம்னு கேட்குறாங்களோ அப்படின்னு நம்பி, யார் ரசூலல்லாஹ் நீங்கள் எங்களை கேட்குறீங்களோ, மதீனாவாசிகளாக எங்களை பார்த்தா நீங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, ஒருவேளை நாங்கள் பதில் சொல்லலை அப்படிங்கிறதுக்காக எங்களை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் வருவீங்களான்னு. யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கௌமுக்காக வேண்டி நிறைய பாடுபட்டாங்க. தன்னுடைய கூட்டத்திற்காக நிறைய பாடுபட்டு ஃபிரௌனை விட்டும் அவங்க விரண்டு ஓடி ஃபிரௌனுடைய ஊரை விட்டு வெளியில் போகிறாங்க. நைல் நதி குறுக்கிடுது. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் எதிரிகளோட அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தோட போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? காத்திலா இன்னா ஹாவுனா காயிதூன், நீங்கள் சண்டை போடுங்க, நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் உங்களோட சண்டைக்கு வரமாட்டோம், உங்களோட சண்டை போட வரமாட்டோம்னு மூசா நபிட்ட அந்த கவும்கள் பேசுனாங்களே, அதை மாதிரி நாங்கள் பேசுவோமா? பேசலாம் மாட்டோம். ஒரு கடல் வருதுன்னு வைங்க, நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க, இடத்தாப்புல கடல் வந்துருச்சு, அது கப்பலில் போகிறோம், கப்பலில் நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களை பார்த்து சொல்கிறீங்க அன்சாரிகளே கடலில் குதியுங்கள் என்று சொன்னால், ஏன் நாயகமே கடலில் குதிக்க சொல்கிறீங்கலாம் கேட்க மாட்டோம், குதிச்சிடுவோம் நாயகமே. நாங்கள் எதற்கு என்று நான் கேட்க மாட்டேன், எதற்கு என்று நாங்கள் கேட்க மாட்டோம், குதித்து விடுவோம் என்றார்கள் வள்ளலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அந்த சஹாபிகள் சொல்கிறாங்க. அப்போ அந்த அன்பு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமினு கமா ஆமனன்னாஸ், சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்கிறான் குர்ஆனில். அல்லாஹ் சொல்லி காட்டு. சஹாபிகளுடைய ஈமான் என்பது ஆச்சரியமானது. அவர்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைய முடியாது. அவங்களுடைய அந்தஸ்தை யாராவது அடைய முடியுமா? இந்த உம்மத்தில் வேறு யாருமே அடைய முடியாத உச்சாணி இடத்தை அடைந்திருப்பவர்கள் தான் சஹாபிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்துக்குரியவர்கள். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க, வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த பைல்ஸ் வியாதி, மூல வியாதி இருக்கு, ஒரே ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு, பைல்ஸ். இதனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தொழுகைக்கு வந்து நிற்பதற்கு பெரிய சங்கடமாக இருக்குது. உங்களுக்கு பின்னால் வந்து நான் நின்று கரெக்டாக தொழுவணும், அது ரொம்ப சிரமமாக இருக்கு, சங்கடமாக இருக்கிறது. ரத்தம் வடியுது, அதை துப்புரவு பண்ணி கழுவி கொண்டு பேண்டேஜ் போட்டு நான் வந்து நிற்க காட்டியும் தொழுகை தப்பிடுமோ, ஜமாத்து முடிஞ்சிருமோ என்று அச்சமாக இருக்குது நாயகமே. நான் ரொம்ப நாள் அந்த வேதனையில் இருக்குது, நான் பொறுத்து பார்த்தேன், என்னால் முடியல நாயகமே, இது நீங்கி நல்ல ஆஃபியத்து கிடைப்பதற்கு எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஸ்டைல் அது. யாராவது ஒரு கஷ்டத்தை வந்து சொன்னால் முதல்ல பொறுமையாக இருங்கம்பாங்க, இல்லை முடியலன்னு சொன்னால் துவா செஞ்சிருவாங்க. பொறுமையாக இருங்களேன் அப்படின்னாங்க. இல்லை நாயகமே, எனக்கு வேதனை என்பது ஒரு பக்கம், அதை விட வேதனை ஜமாத்தில் உங்களுக்கு பின்னால் தொழ முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம். அதனால தான் அவங்க சொன்னாங்க. அப்படியா, சரி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு உடனடியாக சுகம் கிடச்சிருச்சு. அந்த பைல்ஸ் வியாதியை விட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்க, நல்ல ஆஃபியத் ஆகிட்டாங்க. ஒரு 3-4 நாள் போச்சு. திருப்பி அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு திரும்ப அந்த வேதனை வந்தால் பரவாயில்லைங்கிறான், எனக்கு அந்த நோயை திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னா. என்னன்னு கேட்குறாங்க. யாராவது நோயை திருப்பி கேட்பாங்களா? அதுவும் பைல்ஸ் நோய், இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு வித்தியாசமான நோயை யாராவது கேட்பாங்களா? அந்த சாபி கேட்குறாங்க. ஆஹா, நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்லும்போது நான் பொறுமையாக இருந்திருக்கணும். ஆனால் நான் இந்த சில விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் நான் கேட்டேன், இப்போ எனக்கு சங்கடமாக இருக்குது. என்ன சரதாசன் என்ன செஞ்சாங்க, திருப்பி அதை சொல்லி கொடுத்துட்றப்ப அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்துட்டான்.
இது என்ன அப்படின்னா, இது நம்ம படிப்பினை என்னென்னா, ஒரு கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்துக்கு பிறகு அல்லது அந்த கஷ்டத்தோடு அல்லாஹ் தஆலா லேசையும் ஹைரையும் ஒன்று வச்சுருப்பான். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்தோடு லேசை வைத்திருக்கிறேன், ஒரு சங்கடத்தோடு ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டால் நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அதற்காக பெரும் பாக்கியத்தை நமக்கு தருவான். பொறுமை இழக்கக்கூடாது. இப்போ ஏன் அவங்க திரும்பி அந்த நோயை கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பாக்கியத்தை கொடுத்துருந்தா, அந்த பாக்கியம் அந்த நோய் நீங்கினதோடு அந்த பாக்கியமும் நீங்கிடுச்சு. அது என்ன பாக்கியம் தெரியுமா? இந்த தொழுகையில் அசர் தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இந்த 2 தொழுகைக்கு பிறகும் மலக்குகள் என்ன செய்வாங்க, முசாஃபா செய்வாங்க, கையிலா சலாம் கொடுப்பாங்க, முசாஃபா செய்வாங்க. தொலை வந்தவங்க நமக்கு தெரியுதா? தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியும். யாருக்கு? அந்த சஹாபிக்கு அல்லாஹ் தெரிகிற மாதிரி ஆக்கி வச்சுருந்தான். யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு கை மட்டும் வந்து சலாம் கொடுக்கும். அந்த மலக்குமார்களினுடைய முசாஃபஹாவை, சலாம் கொடுப்பதை, அந்த கையிலாக செய்யக்கூடிய அந்த இதை அந்த சஹாபி உணர்ந்து வந்தாங்க. எப்போ இந்த நோய் நீங்கியதோ அந்த சலாம் முசாஃபாவும் நீங்கி போயிடுச்சு. ஆஹா, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டு பெற்றுட்டாங்க. இந்த சஹாபிகள்லாம் எப்படிப்பட்ட சஹாபியாக இருப்பாங்க? ஒரு பெண்களையும் அதே மாதிரி சஹாபியத்துகள் இருந்தாங்க. அது ஒரு தகவலை நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன்னு பாருங்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு காலத்துக்கு பின்னால் அவங்களுடைய சாச்சா மகன் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நம்ம ரொம்ப பெரிய சஹாபி, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதிலேயே தலைமையான ஒரு சஹாபி. அதுவும் ஒரு பாக்கியின் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சது. அந்த சஹாபி மக்காவில் ஹரம் ஷரீஃபில் உட்கார்ந்து ஹதீதுகளை படித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க, சட்ட திட்டங்களை மக்களுக்கு படித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவர்களில் ஒரு திறமையான மாணவர் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா, ரொம்ப பெரிய திறமையான மாணவர். அத்தா இப்னு அபி ரபாஹ் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தாபிஈ. அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மாணவர்களையே நம்பர் 1. அவ்வளவு அறிவாற்றல் மிக்கவங்க. அவங்கள பற்றி அற்புதமான செய்திகள் இருக்கு. அத்தகைய அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஒரு நாள் சீனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, அத்தா, சொர்க்க பெண்ணை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சொர்க்க பெண்ணை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஆச்சரியம். யா சாஹிப ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய தோழரே, சொர்க்க பெண்ணா இங்கே இருக்காங்களா? ஆமாம், ஒரு பெண் இருக்கிறாங்க, பார்க்குறீங்களா? பார்க்கலாம். அண்ணா போகிறாங்க பாருங்க, அந்த வயசு முதிர்ந்த வயசாளி ஒரு கிழவி போகிறாங்க பாருங்க, கருப்பு கிழவி, அவங்க சொர்க்க பெண், சொர்க்கவாசி அப்படின்னு பெரிய ஆச்சரியமாக போச்சு. அப்படியே பார்க்குறாங்க, ஒரு வயது முதிர்ந்த வயசான ஒரு கருப்பு நிறத்து பெண்மணி அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொர்க்க பெண். யார் தெரியுமா இவங்க? இவங்க பேர் உம்மு ஜுஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க பேர் உம்மு ஜுஃபர். இவங்க யாருன்னா ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஹாதிமத்தாக இருந்தவங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் இந்த பாயெல்லாம் விரித்து தலைவன்லாம் எடுத்து போர்வையெல்லாம் எடுத்து வைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு ஒரு நோய் இருந்தது. என்ன நோய் இருந்தால் வலிப்பு நோய் இருந்தது. திடீர்னு இந்த காக்கா வலிப்புன்னு சொல்கிறாங்களே, வெட்டு மாதிரி வந்து அப்படியே தரையில் விழுந்துருவாங்க. ஒரு நாள் இப்படி நடக்கிறது, அடிக்கடி நடக்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், எனக்கு இப்படி வெட்டு மாதிரி வந்துடுது, அது பெரிய சங்கடமாக இருக்குது, அதனால் அதை நீங்கிடணும், அந்த நோய் என்னை விட்டு நீங்கணும், அதுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக சொன்னாங்க, ஃபஸ்பிரி ஃபலக்கில் ஜன்னா, நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களா, பரவாயில்ல, அந்த நோய் இருந்தால் பரவாயில்லன்னு பொறுமையாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, உங்களுக்கு நீங்கள் சொர்க்கவாசி அப்படின்னாங்க. உடனே சரின்ட்டாங்களே, உடனே என்ன செஞ்சாங்க? கபூல் செஞ்சுட்டாங்க. சரி நாயகமே, நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னாங்க, நான் அப்படி கீழே விழுந்தும்போது இந்த கால் கையெல்லாம் வெட்டும்போது அந்த ஆடைகள் அப்படியே கொஞ்சம் விலகிடுது, அப்படி ஆடைகள் விலகாமல் இருப்பதற்கு துஆ செய்யுங்கன்னாங்க. அதுக்கு நான் துஆ செய்கிறேன்ட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயை நீ பொறுத்துக்கம்மா,
உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் உடனே பொறுத்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்படி பொறுக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக உடனடியாக என்ன செஞ்சிட்டாங்க? பொறுத்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபிகளை வாழ்க்கை முழுவதும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சமயம் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற வசனம் இறங்குது. உங்களுக்கு என்ன பிரியமோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதின் மூலமாக மாபெரும் நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதி காட்டுறாங்க. அந்த சபையில் சையதுனா அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த சபையில் இருக்கிறாங்க. இந்த ஆயத்து இறங்குனதுன்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுடைய விருப்பமான சொத்தை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்க, மக்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற கருத்தில் இந்த வசனம் இறங்கியதும் இந்த அபு தஹ்தா எழுந்து வந்து யாரை சொல்லலாம், எனக்கு 2 தோட்டம் இருக்கிறது, பெரிய தோட்டம் சின்ன தோட்டம், 2 தோட்டம் இருக்கிறது, இந்த 2 தோட்டத்தையும் நான் உங்கள் கையில் தந்துடுறேன், நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, நான் இப்போமே சதகா செஞ்சிடறேன், ஹதியா செஞ்சிடறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம ஒரு தலைவர் கேட்குறாருன்னு வைங்க, நிதி கேட்குறார், தேர்தலுக்கோ அல்லது கட்சிக்கோ நிதி தாங்க, திரள் நிதி தாங்க அப்படின்னு கேட்டால் தொண்டர்கள் நிதியை கொடுத்தாலும் இன்னும் தாங்கன்னு தானே கேட்பாங்க, இன்னும் இல்லையான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, நிதியை கொடுக்குறாங்க, சொத்து 2 சொத்தையும் கொடுக்குறாங்க. சரதான் சொன்னாங்க 2 சொத்தெல்லாம் தரக்கூடாது, ஒன்று உங்களுக்குன்னு இங்கே வச்சுக்கிடணுன்ட்டாங்க. எப்படிப்பட்ட தலைவர் கிடைக்குமா? இப்படிலாம் அந்த மாதிரி தலைவர் பார்க்க முடியுமா? அவர்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். 2 சொத்தை நீங்கள் தர்றீங்களே, நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுடைய மனைவி மக்களுக்கு என்ன செய்வீங்க? அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு சொத்தை கொடுங்க, ஒரு சொத்தை நீங்கள் வச்சுக்கிடும். சரி நாயகமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்று, பெரிய சொத்தை நீங்கள் எடுத்துருங்க, நான் சதக்கா செஞ்சிடறேன், நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ மக்களுக்கு நீங்கள் கொடுங்க, சின்ன சொத்தை மட்டும் நான் வச்சுக்கிறேங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய தியாகம்ங்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள். இதில் அடுத்த சொல்ல வந்த செய்தி தான் முக்கியம். சபை முடிந்து அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் மனைவி மக்கள் இல்லை. பொதுவாக இது நடக்கும், மனைவி மக்கள் இல்லைன்னா தோட்டத்துக்கு போயிருப்பாங்க. வளமை இங்கே இல்லைன்னா மனைவி மக்கள் தோட்டத்தில், தங்களுடைய தோட்டம் தானே, அங்கே போயிருப்பாங்க தெரிஞ்சு முதல்ல எங்கே போனாங்க? பெரிய தோட்டத்துக்கு போகிறாங்க. அது சதக்கா செஞ்சாச்சே, சதக்கா செய்த அந்த தோட்டத்துக்கு போனால் பார்த்தா அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கே இருந்து பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்குது. அவங்களுடைய பிள்ளைகளை ஒரு பிள்ளை பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு சப்பிக்கிட்டு இருக்கு. ஓடி வந்து வாயில் இருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து கையை உள்ளே விட்டு கீழே எடுத்து தூக்கி போட்டாங்க. இது அவங்க மனைவி உம்மு தஹ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா பார்க்குறாங்க, என்ன இப்படி நடந்துக்கிறீங்க, பிள்ளையில வாயில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை எடுத்து நீங்கள் ஏன் வெளியில் போட்டீங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களா, அந்தம்மா நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் இருந்தேன். அப்போ ஒரு வசனம் இறங்கியது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற வசனம் இறங்கிய போது நான் என்ன செஞ்சேன், இந்த 2 தோட்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நான் சதக்கா செய்கிறேன்னு கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க 2 தோட்டத்தையெல்லாம் தரக்கூடாது, ஒரு தோட்டத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு தோட்டத்தை தந்தால் பரவாயில்ல போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் ஆனால் பெரிய தோட்டத்தை தான் நான் தருவேன்னு சொல்லி இந்த தோட்டத்தை நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த தோட்டம் நமக்கு உரியதில்லை, ஏழைகளுக்கு உரியது, அதனால் அதனுடைய பழங்களெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு வாயிலேருந்து எடுத்து வெளியில் போட்டேங்கிறாங்க. எவ்வளோ பேணுதல்ங்கிறத பாருங்கள். இப்போ அந்த பெண் என்ன சொல்லியிருக்கணும், சரி நீங்கள் நமக்கு 2 தோட்டம் இருந்தது, இந்த வசனம் இறங்கிச்சு, சதக்கா செய்யணும்னு நீங்கள் விரும்புனீங்க, செய்யுங்க, யாரும் வானான்னு சொல்லலை. இந்த சின்ன தோட்டத்தை கொடுத்துருக்கலாம் இல்லை, நமக்கும் பிள்ளைகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த சின்ன தோட்டத்தை நீங்கள் கொடுத்துட்டு பெரிய தோட்டத்தை நாம் வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் அந்த பெரிய தோட்டத்தை சதக்கா, அஹ்சன்தயா அபு தஹ்தா, அபு தஹ்தா ரொம்ப அழகாக நடந்துக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண் எப்படி இருந்திருக்கிறாங்க, சஹாபியத்து பெண், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த
அந்த சஹாபியத்து பெண்கள் எவ்வளவு பெரிய தியாகிகளாக இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய கணவர் செய்த அந்த சதக்காவை, அந்த தர்மத்தை அக்செப்ட் பண்றாங்க. எப்படி அக்செப்ட் பண்றாங்க? மன நிறைவோடு, வாழ்த்துக்களோடு அக்செப்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட பேரன்பு கொண்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக அந்த சஹாபிகளும் சஹாபியத்து பெண்களும் திகழ்ந்தார்கள் என்பதற்கு நீண்ட நெடிய வரலாறுகளை, செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, நான் என்னுடைய உரையின் நிறைவுக்கு நான் வருகிறேன். இந்த வரலாறுகளை நாம் படிச்சுட்டு வந்தால், இந்த ஹதீதுகளை நாம் படிச்சுட்டு வந்தாலே நமக்கு தெரியும், உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அதிசயமான தோழர்களை நம்ம பார்க்கவே முடியாது. கடந்த காலத்திலும் இல்லை, ஸல்லல்லாஹு முந்தைய காலத்திலும் இல்லை, அவங்களுக்கு பிந்திய காலத்திலும் கிடையாது. அவங்களுக்கு நிகர் அவங்க தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், அவர்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தங்கிறது சொர்க்கத்தை விட பெருசு. நல்ல கவனிக்கணும் நீங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தங்கிறது சொர்க்கத்தை விட பெருசு இல்லையா? அந்த பொருத்தம் இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே சஹாபிகள் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. நான் அவர்களை பொருந்திக்கிட்டேன் அப்படிங்கிறான். இன்னும் சொல்ல போனா வஸாபிகூனல் அவ்வலூன மில் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான், அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் இருக்கிறாங்களே, அவங்கள மட்டுமல்லாம அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக்கிறாங்கிறான். சஹாபிகளை இன்னைக்கு நிறைய பேர் சஹாபிகளை பின்பற்ற தேவையில்லை, குரானை தான் பின்பற்றணும், அதீதை தான் பின்பற்றணும், சஹாபிகளெல்லாம் பின்பற்றணும் அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், சஹாபிகளை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களையெல்லாம் நான் பொருந்திக்கிடுவேன், அவங்கள சொர்க்கத்தில் நுழைய வைப்பேங்கிறான். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிடக்கூடாது, அவங்கெல்லாம் சொர்க்கத்தில் நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் சஹாபிகளை பின்பற்றாதீங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு, எல்லாம் நரகத்தில் தட்டுறதுக்கு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவ்வளவு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் இந்த சஹாபிகளை. அவர்களுக்கு தேவை என்று இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் மற்றவர்களை தேர்வு செய்வார்கள். தங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குது, அதே தேவை தங்களுடைய சகோதரர்களுக்கு இருக்குது, நண்பர்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் தங்களுடைய நண்பர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வாங்க. சஹாபிகளுடைய தன்மை அப்படி, குறிப்பாக அன்சாரிகளுடைய தன்மை என்று குர்ஆன் சொல்லுகிறது. வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம், எவ்வளோ ஆச்சரியமாக அந்த வசனங்கள் எல்லாம் பேசுகிறது. அந்த சஹாபிகளை, குறிப்பாக அன்சாரிகளை குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரொம்ப சிலாகித்து அப்படியே அற்புதமாக பேசுகிறான் குர்ஆன்ல. எனவே இதையெல்லாம் உணர்ந்து அந்த சஹாபிகள் எப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்களோ, அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே தங்களுடைய வாழ்வியலிலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி நடந்தார்களோ, நாளை மறு உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்றால் அவங்கள பின்பற்றி நடக்கணும் என்று நடந்தார்களோ, அப்படி நடக்கக்கூடியவர்களால் அல்லாஹு தஆலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய பாவப்பிழைகளை மன்னிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்கள் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நல்ல ஆரோக்கியத்தை தருவானாக. அவனுடைய அருளை மழையென நமக்கு பொழிவானாக. நம்முடைய துனியா ஆகிரத்தை நமக்கு பாக்கியமானதாக ஆக்கி வைப்பானாக. நம்மை விட்டு மரணித்து போயிருந்தால் நம்முடைய பெற்றோருடைய கபறுகளை சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பானாக. நாளை மறு உலகத்தில் கண்மணியாம் பொன்மணி ஹாத்தம் ரசூல் இதயவேந்தர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்றவர்களாக அவர்களுடைய திருக்கரத்தால் ஹவுதுல் கௌதர் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அவர்களுடைய காலடியிலேயே சோனலோகத்தில் அமர்ந்து எல்லாவற்றுக்கு மேலாக அல்லாஹுவினுடைய திரு லிகா என்று சொல்லக்கூடிய காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.